சூப்பரா இருந்தாடா நிலா. எழுதுறான்டா அருமையா எழுதுறான்டா. கைதட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு பிரியாவுக்கு வந்து இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியாச்சு. காலையில் நார்மலாக வந்தாங்க, அப்புறம் அட்மிட் பண்ணணும்னு சொல்லவும் நாளைக்கு தான் குழந்தை பிறக்கணும்னு அண்ணன் சொல்லியிருந்தோம். சரி சாயந்தரம் வரலான்னு நாங்கள் இருந்தோம். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு இன்னைக்கே இதாகுது அப்படின்னு சொல்லி உடனே வந்தோம். பிரியாவுக்கு வந்து வழிமருந்து வச்சுருக்காங்க, ஜிஹெச்சில் இருக்கா. பார்த்துட்டு நிலாவுக்கு ஒரே தூக்கம் வந்துருச்சு. அதனால இங்கே அக்கா வீடு இருந்துச்சு, அதனால் அக்கா வீட்டுக்கு இங்கே மன்னார்குடியில் பக்கத்துலேயே வந்துட்டோம். வந்தோம்னா தூங்க முடியல. பிள்ளைக்கு வந்து தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் அது வந்து உள்ளர அவங்க அம்மாவே காமிக்குது. எப்பவும் வந்துட்டு அப்படியே தேடாது. இப்போ உள்ளர ஊசி அம்மா எங்கன்னா ஊசி போட்டிருக்காங்கன்னு அம்மாவே தேடுது. சரி தூக்கிட்டு வந்து தூங்க வைக்கலான்னு வந்தா இங்கே வந்து தொட்டி கட்ட முடியல. இப்படி கட்டி விட்டு இதுக்குள்ள படுக்க வச்சோம்னா அம்மாட்ட போகணும்னு அழுகுது. அதை இதே காமிச்சு ரொம்ப அழுக போகிற நேரத்தில் இந்த ஸ்கெட்சு பாக்ஸு கண்ணில் பட்டுட்டு இங்கே செல்ஃபில் இருந்துச்சு. டக்குன்னு பட்ட உடனே எடுத்து கொடுத்த உடனே அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கு. ஆனால் தூக்கம் சொக்குது. அதுக்கு என்னன்னா தொட்டிலே படுத்து பழக்கம் ஆகிட்டா ஆட்டி ஆட்டி பழகிட்டாங்க. எங்கள் வீட்டில் தரையில தூங்காம தொட்டிலேயே தூங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்கி போட்டு பழகினதுனால பெட்டில் தூங்க வச்சா தூங்க மாட்டேங்குது. அதனால இப்போ ஒரு வழியாக நாங்கள் நிலாவை தூங்க வச்சு தூக்கிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னும் குழந்தை பிறக்கல. பிரியா இருக்கா, அண்ணா, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா அப்பா, பிரியா அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களோட வேலை வந்து நிலாவை வந்து பார்த்துக்கிறதா எங்களோட வேலை. ஒரு வேலை தூங்க வச்சு தூக்கிட்டு போவோம்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, டே நிலாவா யார் பேருடாது பேர் அத்தை பேர் எழுதுறா. அத்தை பேரா எங்க இருக்கு? அத்தை பேர் காமி மாமாட்ட மாமா பேரு மாமானா மா போட்டுட்டு இது யார் பேர்ரா? அப்பா பேர் எழுது. சூப்பர். அம்மா எங்க இருக்கா? அம்மா எங்க இருக்காங்க சொல்லு. ஊசி போட. ஊசி போடறா. சரி சரி. இது உள்ள படுக்க பிள்ளைக்கு என்னமா இருக்குதுன்னு ஒரே அழுக. ஒரு பல்லமா உள்ள விடுவீங்க. ஒரு மாதிரி இருந்துட்டு போல. பார்ப்போம் என்னன்ட்டு. லஞ்ச் வந்து ஏதாவது கடையில் வாங்கிட்டு தான் சாப்பிடணும். வெயிட் பண்ணுறோம் நாங்கள். சூப்பர் இல்லை வேற நிச்சு தருவாங்க. ஒரே கட்சி எழுதாத. அப்புறம் அந்த ஸ்கெட்சு தீர்ந்து போடும். ஒரே கலரில் எழுதுனா கொடுத்துருங்க. வேறு கலரில் ஸ்கை ப்ளூ கலர். வெரி குட். எழுது வச்சுருக்கீங்க என்னோடத. நீ ஃபுல்லாக அந்த ஸ்கெட்ச் வச்சு தான் ஓட்டணும். இன்னைக்கு வேற வழி இல்லை. இது வேண்டாமா? பிள்ளைக்கு இந்த கலர் பிடிக்கலாமா? எந்த கலர் வேணும் சொல்லு. ஓ பிங்க் கலர் வேணுமா? ப்ளூ கலர். அப்படியே நிலா அப்படியே தூங்கிடுவான் பாரு. அப்போ அழகா கண்ணை முடிய தூங்கிட்டு அப்புறமா மாமா வந்து ஐஸ்கிரீமு, ரொட்டு, ஜூஸு எல்லாம் இந்த வரும். மாமா பஜ்ஜி நிலா பிடிக்கும்ல, அது எல்லாம் இந்த இருக்கும். நிலாவுக்கு என்னென்ன வேணும் சொல்லு. ஏண்டா தம்பி நம்ம தொட்டில வச்சு ஆட்டுவோமா? சரி நம்ம வெளியில தொட்டி இருக்கலாம் ஆச்சுல, அதுல வச்சு ஆட்டுவோமா? தம்பிய யார் ஆட்டுவா? நீ ஆட்டுறியா நான் ஆட்டவா? நீ ஆட்டுவியாடா? சரி உனக்கு தம்பி பிடிக்குமா? சரி தம்பி போய் பார்க்க போமா? சரி தம்பிக்கு என்ன பேர் வைக்கிறது? என்ன பேர் வைப்பா தம்பிக்கு? என்ன பேரு தம்பிக்கு? பேரு என்ன பேரு? என்ன பேர் மாமாட்ட சொல்லு. என்ன பேர்? அட சாப்பிட்றாரு. சாப்பிடாம கூட சாப்பிடு. சாப்பிடு. சரி என்ன சாப்பாடு சொல்லு மாமாட்ட. என்ன சாப்பாடு? கட்டி. கட்டியாடா? பிரியாணி.
பிரியாணி வாங்கி சரி வா ஆகச்சு டான்ஸ் ஆடிட்டே சாப்பிடுவோம் இல்லாமா வாட 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 சாத்தோட இருக்கு அப்ப போடா அப்பா போய் இது அத்தை அது எப்படி வர சரி மாமா போய் கறி வாங்கிட்டு சொல்லுவோம் சிக்கன் உனக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா சிக்கன் சிக்கன் தான் பிடிக்குமா கறி வண்டி வந்து எவ்வளோ அசமடைக்கு வச்சாலும் ஒரு விளையாட்டுல வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்கப்புறம் அந்த நினப்பு வந்து அங்கே போயிடுது அவங்க அம்மா கிட்ட டக்குனு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அக்கா வீட்டில் இந்த பாதாம் மிக்ஸ் இருந்ததா சரி வாடா ஐஸு இதுக்கு ஐஸ்னா பிடிக்கும் வா ஐஸு செய்வோம்னு தாசா பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோட்டி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஐஸ் செய்கிற மாட்டானுமா ஐஸு இல்லை அங்கே ஐஸ் பிடிக்க மாட்டானுப்பா ஏண்டா செஞ்சு ஐஸ் மூட்டில் ஊற்றி விட்டுட்டா நிலாவுக்கு மட்டும் தானே மாமா கொடுப்போமா என்னடா அவ்வளோதான் வச்சு ஃப்ரீசர் வச்சுருவோமாடா ஐஸு வெரி குட் இப்போ வச்சு மூடிட்டு 2 தான் 1.5 ஐஸு தான் வச்சுருக்கோம் நாங்கள் வச்சு தாங்க ஃப்ரிட்ஜில் வைப்போம் வா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோமா வாங்க ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரீசரில் வச்சுருவோம் ஐஸ் மேலே அது மேலே ஐஸ் சரி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அச்சாச்சி மூடிடுவோம் அப்புறம் எடுப்போம் நம்ம என்ன செய்யறோம் சொல்லுவோம் மாட்டேன் ஐஸ் ஐஸ் சரி சிக்கன் கடை நல்ல பழக்கம் பண்ணிடுச்சுன்னா அதில் டைவர்ட் பண்ணாமல் அப்படியே மாறிக்கிடுது அதே பிடிச்சிக்கிட்டு இல்லை சிரிஞ்சது ஏதாவது கிடச்சிருது அதை காமிச்சிக்காம ஐஸுக்கு வச்சது உள்ள அடுத்த ஒரு சின்ன கதவு போய் சூப்பர்டா நல்லா இருக்குடா சூப்பராக இருக்குடா ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடட்டும் ஊசி போட்டு வருவாங்க பார்க்க போவோம் அப்புறமா போவோம் பார்க்க நிலா நல்ல பிள்ளாடா நிலா அழுவ மாட்டான் போ இறங்கி வந்து எடுக்கணும் நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் பிரியாவுக்கும் குழந்தை பிறந்துருச்சு நல்லபடியாக குழந்தையையும் பார்த்துட்டு பிரியாவையும் பார்த்துட்டு நாங்கள் மகிய நிலான ஒரு சொட்டு தூக்கம் தூங்கவே இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம போய் பாப்பாவை பார்த்தோம்லடா குட்டி பாப்பாவை நாங்கள் பார்த்துட்டு இங்கே ஆர்ச் வந்துட்டோம் ஏன்னா பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே ஆர்ச்சில் தான் நாங்கள் போகிறோம் இப்படியே அது அப்பப்போ அது கேட்குது தான் சமாளித்து காலையிலேருந்து வச்சுருந்தோம் அதே மாதிரி நைட்டு வச்சுருக்கோம்னு ஒரு நம்பிக்கையில் ஆனால் ஏதாவது ஏதாவது எனக்கு காமிச்சோம்னா டைவர்ட் ஆகிடுது அப்படியே காமிச்சு அப்படியே வச்சுக்க வேண்டியதான் ருத்ரன் சொல்லுடா வீடியோல சொல்லு யார் அது யாரு ஜேசிபி டை இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு வழியாக நிலாவை வந்து மதியத்துலேருந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தான் வச்சுக்க போகிறோம் ஒரு வழியாக இன்றைக்கி மதியத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு நைட்டும் வச்சுக்கணும் நம்பிக்கையில் தூக்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நிலாவை நாங்கள் எப்படியெல்லாம் சமாளிச்சோங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் போய் விளையாடு ஓடு அப்பாவோட வளர்ந்து வீட்டில் பாப்பா ஆச்சு இந்த தொட்டியில் தம்பி ஆட்டோமானு